தனுசு ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிலிமிசி கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் அதாவது இந்த வருடம் விஸ்வாவசு வருடம் தமிழ் வருடத்துடைய முதல் மாதம் சித்திரை மாதம். தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்று தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது சூரியன் மேஷ ராசியில உச்சமாகி சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த சித்திரை மாதம். இப்போ இந்த சித்திரை மாதம் 10ஆம் தேதி வாஸ்து நாள். வருஷத்துக்கு 8 நாள் தான் வரும். இந்த சித்திரை மாதம் 10ஆம் தேதி வாஸ்து நாள் வருது. அன்றைய தினம் வீடு மனை கொள்வதற்கு, அதாவது கிரக ஆரம்பம் செய்வதற்கு சிறப்பான நாள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதம் 17ஆம் தேதி அட்சய திருதியை, தங்கம் வாங்குவதற்கும் கௌரி அம்பாள் வழிபாடு செய்வதற்கும் சிறப்பான நாள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் 29ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி, அதாவது சித்திரகுப்த பூஜை. யமன், அதாவது நம்ம யமன்கிட்ட நம்மளுடைய கணக்கு வழக்கெல்லாம் சொல்லக்கூடிய ஆள், அவருக்கு செய்யக்கூடிய பூஜை. அதை விட சித்ரா பௌர்ணமி அன்று அவரவர் இஷ்ட தெய்வத்தை விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடக்கூடிய நாள் இந்த சித்ரா பௌர்ணமி. அதே போல் இந்த சித்திரை மாதம் 31ஆம் தேதி குரு பெயர்ச்சி. முக்கியமாக தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் குரு 7க்கு வரார். குரு பெயர்ச்சிங்கிறது உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா குரு 6ல் மறைஞ்சிருக்காரு. இந்த குரு உங்கள் ராசிநாதன் 7ஆம் இடத்துக்கு வராரு. 7ஆம் இடத்துக்கு உங்கள் ராசியை 7வது பார்வையை பார்க்க போகிறார். ஆக குரு பெயர்ச்சிங்கிறது தனுசு ராசிக்கு முக்கியமான விஷயம். குரு பெயர்ச்சி பலனாக தனுசு ராசி தனியாக பார்ப்போம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதங்கிறது, சித்திரை மாதம் பிறந்தா சித்திரை அப்பன் தெருவில் நிற்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை அப்படி கிடையாது. சித்திரை மாதம் இங்கே சூரியன் உச்சமாகக்கூடிய மாதம். சூரியனுடைய அதிதேவதை சிவபெருமான். சிவபெருமானுக்கு திருவிழாக்கள் நடக்கக்கூடிய மாதம். சிவபெருமான் வீதி உலா தெருவில் நின்று எல்லாருக்கும் அருள் பாலிக்கக்கூடிய மாதம். அதனால தான் சித்திரை அப்பன் தெருவில் நிற்பான்னு சொல்லுவாங்க. மற்றபடி குழந்தை பிறப்புக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இந்த சித்திரை மாதம் சூரியன் உச்சங்கிறதுனால ஒருவர் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் உச்சத்தை அடையணும் அப்படின்னாலும் சரி, அதே போல் பார்த்திங்கன்னா அரசியலில் உச்சத்தை அடையணும்னாலும் சரி, மருத்துவத்துறையில் உச்சம் அடையினாலும் சரி, சூரியனோட பலம் வேண்டும். இந்த சித்திரை மாதம் தான் நவகிரகத்தில் புதன் பிறந்தது. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சித்திரை மாதம் தான் ராமானுஜர் பிறந்தது. இந்த சித்திரை மாதம் தான் ஆதிசங்கரர் பிறந்தது. ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த சித்திரை மாதத்தில் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறனை சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சு காணப்படுகிறார். பொதுவாக 12ஆம் இடத்து அதிபதி 8ல் மறைகிறது நன்மை. ஒரு மறைவு ஸ்தான அதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்தில் மறைஞ்சா அதுக்கு பேர் விபரீத ராஜயோகம். கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம். அது செவ்வாய் நீச்சமாகி சஞ்சரிக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா அலைச்சல் திருச்சிகள் குறையும், செலவுகள் குறையும், நன்மைகள் அதிக அளவு நடக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்து அதிபதி 8ல் மறையும் போது விபரீத ராஜயோகம், எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். 5ஆம் இடத்து அதிபதி 8ல் மறைகிறாருன்னா புத்திரர்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு. புத்திரர்களுடன் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பூர்வீகம் சம்பந்தமான நிலம் இட சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா, ஏன்னா செவ்வாய் பூமிக்காரங்க. அப்போ அந்த பூமிக்காரங்க 8ல் மறைகிறதுனால நிலம் இட சம்பந்தமான பிரச்சனை வந்தால் இந்த நேரத்தில் முருகன் வழிபாடு செய்ய வேண்டும். அப்போ தான் இந்த நில இட சம்பந்தமான பிரச்சனை தீரும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த புத்திரர்களுடன் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வயசானவங்க, அதாவது தாத்தா பாட்டி, தந்தையின் தந்தை, அதுதான் 5ஆம் இடம். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்கள்ட்ட பெருசாக ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், உத்தியோகம் ஸ்தானம், ருணரோக சத்ருஸ்தானம் சொல்லுவாங்க. இந்த 6ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், 11ஆம் அபிலாஷிகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். இந்த 6க்கும் 11க்கும் உடையவர் யார் அப்படின்னா சுக்கிரன். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்சமாகி சஞ்சரிக்கிறார். திக்பலம், அதாவது 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் அது திக்பலம், அதோட உச்சம். அப்போ வலுவான நிலையில தான் இருக்கார் 4ஆம் இடத்துல. பொதுவாக 4ஆம் இடங்கிறது வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுக ஸ்தானத்துக்கு அதிபதி. 4ஆம் இடம் வாகன ஸ்தானம், வாகன கிரகம் சுக்கிரன். 4ஆம் இடம் வீடு. அதே போல் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அதிபதி யாருன்னா கிரக காரகத்துவத்தில் சுக்கிரன். அப்போ வீடு கட்டக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகம், நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, போர் அடிக்கக்கூடிய யோகம், இந்த மாதிரியான யோகத்தை செய்யணும் அப்படிங்கிற அமைப்பில் தான் 4ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். அதே போல் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகமான காலம். புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனத்தால் நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய அமைப்பு, பழைய வண்டியை போட்டுட்டு புது வண்டி வாங்கக்கூடிய அமைப்பு, அல்லது புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோகத்தை சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்து அதிபதி 4ல் இருந்தால் தாயாருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நன்மைகளை செய்யும். 11ஆம் இடத்து அதிபதி
நாளில் இருக்கார் அப்படின்னா வீடு நில சம்பந்தமான யோகம், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட இடத்தையோ நிலத்தையோ நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு, அல்லது உங்களுக்கு ஒரு நல்ல இடம் விலைக்கு வந்து அந்த இடத்தை வாங்கக்கூடிய அமைப்பு, வீட்டை வாங்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறோம். மூத்த சகோதரத்தால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பும், நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக 11ஆம் இடத்ததிபதி நாளில் உச்சமுவது அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானம், வளர்ப்பு பிராணிகள் மூலமாக வருமானம், வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகம், இந்த மாதிரியான யோகங்கள், வீட்டிலே சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, 4ஆம் இட வீடு சுக்கிரன் இருக்கும்போது சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பாக மிகச்சிறப்பாக இருக்கிறது. சுக்கிரன் 4ஆம் இடத்துல தான் இந்த மாதம் ஃபுல்லாக உச்சமாகி சஞ்சரிக்க போகிறார். அற்புதமான அமைப்பு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம், அதாவது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம், சமூகம், வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய இடம். 7ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம். 10ஆம் இடத்திற்கும் அதிபதி யாருன்னா புதன். புதன் உங்க ராசியில 4ஆம் இடத்துல தான் சஞ்சரிக்கிறார், நீச்சமாகி சஞ்சரிக்கிறார், நீச்சபங்க ராஜயோகம் சஞ்சரிக்கிறார். ஏன்னா அங்க சுக்கிரன் உச்சம். அப்ப 4ஆம் இடத்துலையும் தான் புதன் சஞ்சரிக்கிறார். 7-4 சம்பந்தப்படும் பொழுது, அதாவது வாழ்க்கை துணை வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள், வாழ்க்கை துணை மூலமாக ஏதாவது ஒரு நன்மை நடக்கக்கூடிய அமைப்பு, கணவனாக இருந்த மனைவியாலையும், மனைவியாக இருந்த கணவனாலையும் நன்மை நடக்கக்கூடிய அமைப்பு, திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு. 7ஆம் இடம் கூட்டுத்தொழில், கூட்டுத்தொழிலேயே லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு, தொழிலிலேயே அனுகூலமான விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு, நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, வியாபாரம், அதாவது தொழிலிலோ வியாபாரத்திலோ வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான யோகத்தை சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு பெரிய மனிதருடைய அறிமுகம் ஏற்படக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்து அதிபதி 4ல் இருக்கும் பொழுது 10ஆம் இட தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம். அப்போ தனக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு வீட்டிலே. அதே போல் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் 10ஆம் இடம் 4ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா தொழில் சம்பந்தமான வளர்ச்சி. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறாங்களே, 4ஆம் இடங்கிறது அசையா சொத்து, ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்க, வீடு புரோக்கர், இந்த மாதிரியாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம், பொற்காலமாக இருக்கும். 23ஆம் தேதி வரைக்கும் 4ல் நீசபங்க ராஜயோகமாக சஞ்சரிப்பார். 23ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம், புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல சஞ்சரிப்பார். அது இதை விட மிகச்சிறப்பான காலம். அது ஏன் அப்படின்னா 7ஆம் இடத்ததிபதி 5ல் இருக்காருன்னா காதல் ஏற்படும், காதலிலே வெற்றி ஏற்படும், திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் கைகூடக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான யோகத்தை சொல்லிக்கிட்டே போகலாம். 10ஆம் இடத்ததிபதி 5ல் இருக்காருன்னா தொழிலிலே அதிர்ஷ்டம், தொழிலிலே வளர்ச்சி, தொழில் சம்பந்தமான ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் பதவி, 5ஆம் இடம் வந்து விளையாட்டு, ஒரு பதவி பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 10ஆம் இடத்துக்கு 5ல் இருக்காருன்னா பதவி கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெறும். இந்த மாதிரியான யோகம் மிக அற்புதமாக, புதனும் மிக அற்புதமான பலன்களை தர இருக்கிறார். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்து அதிபதி சூரியன் 5ஆம் இடத்துல உச்சமாகி சஞ்சரிக்கிறார். இதுதான் ஹைலைட்டு. அதாவது 9ஆம் இடத்து அதிபதி 5ல் உச்சமாகி சஞ்சரிக்கிறார். அதாவது 5ம் 9ம் மிஞ்சும் பொருள் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம். இந்த 9ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துல உச்சமாகி சஞ்சரிக்காருன்னா அதிர்ஷ்டங்கள் கைகூடும், பாக்கியங்கள் வந்து சேரும், எதிர்பாராத நன்மை பெறக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான அதே மாதிரி திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும், குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான யோகத்தை சொல்லிக்கிட்டே போகலாம். 5ஆம் இட பதவி ஸ்தானம், சூரியன் வந்து அரசு கிரகம். அரசு சம்பந்தமான பதவி, அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்பு, இந்த மாதிரியான யோகத்தை அற்புதமாக அள்ளி கொடுக்கும். இந்த 5ம் 9ம் மிஞ்சும் பொருள் தருங்கக்கூடிய 5ஆம் இடத்துல உச்சமாகி சஞ்சரிக்கக்கூடிய சூரியன். அதே போல் பார்த்தீங்கன்னா தொலைதூர பயணம், வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் கைகூடும், கல்வி, உயர்கல்வி படிக்கக்கூடிய அமைப்பு, உயர்கல்விக்கு ஏற்ற மாதிரியான பதவியோ வேலையோ கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான யோகங்களை சொல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கும். தந்தை வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் எல்லாம் பெறக்கூடிய அமைப்பும், தந்தை வர்க்கத்தில் தந்தைக்கு அவங்க சித்தப்பா அந்த மாதிரியான தந்தை வகைராவிலிருந்து ஒரு நன்மை நடக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான யோக பலன்களை சொல்லிக்கொண்டே போகலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 31ஆம் தேதி குரு பெயர்ச்சி வேறு. ஆக அதற்கு முன்னோடியாக இந்த சித்திரை மாதத்திலிருந்த நன்மைகள் அதிக அளவிலே தனுசு ராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய மாதமாக இந்த சித்திரை மாதம் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.